ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, என் வீடியோ கொளுத்தி வச்சுருக்காங்க. யாரா இவங்களாம்? கைஸ், ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போது இங்கே இந்த வீடியோ ரொம்ப பற்றிட்டு இருந்துச்சு. இதெல்லாம் அனுப்பிச்சு இங்கே வந்து பார்த்தேன், என் கிடையாது. அப்போ என் வீடு, ஐயோ என் பேஸ்க்கு என்னாச்சுன்னு தெரியலையே. இங்கே தான் என் ஊட்ஸ்லாம் எங்கடா? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? யாரா நீங்களா? கடவுளே, என் பேஸ்க்கு ஒன்றும் ஆயிடக்கூடாது. என் பேஸ்க்குலாம் ஒன்றும் ஆகல, ஆனால் என் ஆடு எல்லாம் காணாம போயிடுச்சு. Krutik, what happened? We server my first base and Vision India. Vision India base on எங்கள் கடைசியில் அப்புறம் இங்கே வச்சுட்டு போய் பார்ப்போம் என்னதான் ஆச்சுன்னு. அது ஆர்மர் போட்டிருக்கேண்ணா போட்டு அப்புறமா போய் நம்மளோட குரூப்பில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். எல்லா வில்லேஜும் பற்றி வச்சுருக்காங்க. எனக்கு மாடுங்களா? Take me play. What happened? My village. Someone ran my village. பாருங்க கைஸ், ஒரு வீடே இப்படி பத்து இருக்காங்கன்னு. நான் ஏன் பேச முடியும்? பரவாயில்ல, ஒரு நாள் என் ஆடு எல்லாம் காணோம் கைஸ். ஒரே ஒரு ஆடு வச்சுதான் நான் ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன், ஆட்டோமேட்டிக் ஃபார்ம். அதில் ஏதாச்சும் இருக்கே. என்னோட ஒரு ஆடு பிடிச்சி வந்து குழந்தை பிக்க வச்சிடலாம். இப்போ வருதா? இதெல்லாம் ஒர்க் ஆகுது. இந்த ஒரே ஒரு ஆள் தான் கைஸ் மிச்சம் இருக்கு. ஏன் கைஸ் நம்மளோட பொட்டெல்லாம் இடியே வச்சான்? ஆனால் என் பேஸ்க்கு ஒன்றும் இல்லை, என் ஆடு எல்லாம் காணோம். My sheep and wolves gone. எவனை மட்டும் தெரிஞ்சதுன்னா அவனை நான் சும்மாவே விட மாட்டேன் காய்ஸ். ஏன் எல்லா ஆடும் போச்சு. எவ்வளோ நிறையா வச்சுருந்தேன், நீங்களே பார்த்துருப்பீங்கல்ல. ஒரு ஆடு கூட இப்போ மிச்சம் இல்லை. அதில் அந்த ஒரு ஆடாவது நான் அங்கே போய் மிச்சனால தான் இருக்கு. இவன் காய்ஸ் இதை பண்ணியிருப்பான். எனக்கு வேற கருப்பாக இருக்குது செம்மையா. இதை நான் சேல் பண்ணதுக்காக வச்சுருக்கேன்.
இங்கே சரவில் இருக்கிற ஒருத்தர் விட்டுலாம் கேட்டார், அதனால நான் விட்டு வச்சுருக்கேன். நான் காய்ஸ் பண்ணியிருப்பான். கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் பேஸ் கட்டினா அங்கே பாருங்கள், இன்னும் இடியுதுங்க. எனக்கு செம்மையாக கருப்பாக வருது. யாரு காய்ஸ் பண்ணியிருப்பான்? அது ஒரு ஆடை வேற போய் ஃபாரஸ்ட்டில் தேடி கூட்டி வரணும். ஏன்டா நீங்களா இப்படி பண்ணுறீங்க? ஆடி ரொம்ப தூரத்துலலாம் போய் கட்டக்கூடாது காய்ஸ். இந்த பக்கத்தில் எங்கேயாச்சும் ஒரு ஷீப் ஃபார்ம் வேணா. இதே ஆட்டோமேட்டிக் ஃபார்ம் நான் நிறையா செஞ்சதுக்கப்புறம் ஆட்டில் போய் அடிப்பேன் என்ன. அதுவே நல்லதா இருக்கும். அதுவே செஞ்சிருவோம். நல்ல வேலை எவனாச்சும் உசுரோடு இருந்தானே. சரி காய்ஸ், இந்த வீடியோ நான் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ண நேரம் என்ன எதுக்காகனா, ஆட்டோமேட்டிக் ஃபார்மில் நான் கட்டலான்னு இந்த ஷீப் ஆட்டோமேட்டிக் ஃபார்மில் கட்டலான்னு ஒரே ஒன்று தான் ஆஃப்லைனில் கட்டியிருக்கேன். அது கட்டலான்னு பார்த்தா இங்கே ஒரு 10 வச்சுருக்காங்க. சரிங்க, இப்போ நம்ம அதுக்குள்ளே போகலாமா? அதில் கொஞ்சம் பசிக்கிறது, சாப்பிட்டுக்கிறேன். சரிங்க காய்ஸ், நான் போய் ரிப்போர்ட் பண்ணிடுறேன் குரூப்பில். ரிப்போர்ட் பண்ணிடுறேன் காய்ஸ். நைட் ஆகிடுச்சா? போய் தூங்குவோம். இப்போவே 7 நிமிஷம் ஆச்சு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்குது. 1 நிமிஷம் 30 செகண்ட் ஆச்சு. சரி காய்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளுக்கு லூட்ஸ்லாம் தேவை. காப்பர் ஸ்டோன்லாம் தேவைன்னு நினைக்கிறேன். காப்பர் ஸ்டோன் இருக்குது, ரெட் ஸ்டோன் இருக்குது. இருக்குது எல்லாமே இருக்குது. நம்ம கிராஃப்ட் பண்ணுவோம். இது ஒன்று செய்யணும். பவுட் தேவை நம்மளுக்கு. இது ஆட்டுப்பூச்சி வந்ததுக்காக நான் இதை செஞ்சுப்பேன். எனக்கு நல்லாவே பேசவே வர மாட்டேங்குதுக்கா. எனக்கு செம கருப்பில் இருக்கிறதுனால பேசவே வர மாட்டேங்குது. நான் போய் ஸ்டிங்லாம் செஞ்சுட்டு மறுபடியும் வரேன் காய்ஸ். ஸ்டிங்கு கிடச்ச உடனே பார்க்கலாம் காய்ஸ். எவ்வளோ வீடியோ பற்ற வச்சுருக்காரு காய்ஸ். நான் ஏதாச்சும் ஸ்பைடர் கிடைக்குமான்னு அந்த பக்கத்தில் போய் பார்த்துருக்கும் போது இங்கே வீடியோ பற்ற வச்சுருக்காங்க. எவன்டா அதெல்லாம் பற்ற வச்சது? அதில் என் வீட்டுக்கு ஒன்றும் ஆகலை. ஃபஸ்ட்டு பேஸ் தான் ஆணுச்சு. நான் பேஸ் சேஞ்ச் ஆனதுனால தான் நல்லா தான் போச்சு. ஏன்னா ரொம்ப ப்ராப்ளம் ஆகிடும். எனக்கு ஒன்று நெருப்பு பிடிச்சிருக்கா? ஐயோ, சாவ போகிறேன். சரி காய்ஸ், இனிமேல் நானே ஒன்றும் பண்ண முடியாது. ஸ்டிங்கர் கிடச்ச உடனே பார்க்கலாம் காய்ஸ். கடவுளாக ஒன்று பார்த்து நம்மளுக்கு ஆடி அமைச்சிருக்கு. விட்டுடலாமா? நம்ம பார்த்துடலாம். நான் என் வீட்டில் சேஃபாக வச்சுருக்கேன். கலக்கலடாக ஆடா வச்சுருந்தேன்டா. எல்லாத்தையும் பற்ற வச்சுட்டீங்களே. நீங்களாம் சீக்கிரமாக நல்லாவே இருக்க மாட்டீங்கடா.
இந்த ஆட்டை போய் நம்ம வீட்டில் வச்சு மீட் பண்ணுவோம் கைஸ். ஆட்டை உள்ளே வச்சுருக்கோம். இந்த பீஸ்லாம் நான் யூஸே பண்ண மாட்டோம். நாங்களாம் மேலே தான் யூஸ் பண்ணுவோம். அதனால தான் உள்ளே ஆட்டை வச்சுருக்கோம். நம்ம போய் இருக்கிற பொருளை வச்சு கொடுத்து செஞ்சுப்போம். அப்புறமா கிடைக்கிறது வச்சு செய்யலாம். இன்னும் செஸ்டில் பவு இருக்கா? அதுவே பார்க்காம போகிறோம் கைஸ். பவு இல்லை 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 என்கிட்ட பவுவே இல்லை. இவ்வளோதான் டிஸ்மாஸ்டர் வச்சேன். இங்கே இந்த டிஸ்மாஸ்டர் காணோம். அதில் வச்சேன், மறந்துட்டேன் guys. என்னோட சீக்ரெட் பீஸில் வச்சேன். உள்ளே இருக்கு டிஸ்பென்சர். என்கிட்ட ரெயிலும் தேவையாது. ரெயிலாவது எனக்கு தான் இடம் தெரியும் ரெயிலா எங்கே இருக்குன்னு. அந்த சீக்ரெட் இடம் நான் அவங்களும் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஒரு பிக்காச்சு எடுத்துகிட்டு போயிடுவோம். ஏன்னா அது ஒரு மைனி. எனக்கு ஒரு 3 இடத்துல வந்துடலாம். காப்பர் வச்சு செஞ்சு போயிடலாங்க. இதுதான் என்னோட சீக்ரெட் ரூம். புரியல சீக்ரெட் ரூம். இதோ வச்சு கொஞ்சம் இது பக்கத்தில் வச்சுப்போம். அப்புறமா மறுபடியும் வரும்போது நீங்கள் வச்சிடலாம் கைஸ். தோந்து நல்லா தோந்து. லேக் வேற அடிக்குது. ஒரே நான் மைண்ட் பண்ணிக்க பார்த்தீங்களா? இந்த யாருக்கும் தெரியாது, எனக்கு மட்டும் தான் தெரியும். மைண்ட் பண்ணிக்கிட்டே போனோன்னா விட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? இதுவும் நான் தான் ப்ளேஸ் பண்ணி ஏறி போனேன். இருட்டாகிற மாதிரி ஃபீலாக இருக்கா? வீடியோவில் தெரியாது போல். நான் கொஞ்சம் பிரைட்னஸ் ஃபுல்லாக வச்சுருக்கேன். தெரியுமான்னு தெரியல. தெரிஞ்சோன்னா பார்த்துக்கோங்க கைஸ். எனக்கு மேலே என்னால் பிரைட்னஸ் ஏற்ற முடியல. கஷ்டம் வந்துடுச்சு. வெயிலுக்கெல்லாம் எனக்கு பஞ்சமே இல்லை. இது மைண்ட் பண்ணிக்கிட்டே போனோன்னா அதுக்கு பேர் வரை எங்களுக்கு மறந்து போச்சு. அதனால் அப்புறமா சொல்கிறேன். நான் ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு கூப்பிட்றேன் காய்ஸ். பார்த்தீங்கன்னா நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். டட் வச்சுப்போம். நம்மளுக்காவது லைட் பஞ்சம் ஆகுது. வயலுக்கெல்லாம் நம்மளுக்கு பஞ்சமே இல்லை. அயலும் கிடச்சிருச்சு. இந்த அயலும் இருக்கிறது பார்க்காம போயிருக்கேன் பாருங்க. அயலும் நம்மளுக்கு ரொம்ப தேவை கைஸ். ஆட்டோமேட்டிக் ஷீப் ஆட்டோமேட்டிக் ஃபார்முக்கு அயலும் ரொம்ப தேவை நம்ம ஷீப் ஃபார்முக்கு. சரி, ஐடியில் எடுத்தாச்சு. மறுபடியும் மேலுக்கு போவோமா? மேலே வந்தாச்சு காய்ஸ், மேலே வந்தாச்சு. ஆனால் நான் இந்த வீடியோ தான் ரொம்ப லாங்காக போட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பர்னால கொஞ்சம் டைம் இழுத்து போயிடுச்சு. 7 நிமிஷம் கிட்டே இழுத்து போயிடுச்சு. அதனால இந்த வீடியோ கொஞ்சம் லாங்காக வரும். பார்த்துக்கலாம் காய்ஸ். ரொம்ப நேரமாக கரடி ஏறி போய் டிஸ்பென்சரை பண்ணியாச்சு. என்ன ஒரு கஷ்டமாக பண்ணியாட்டோம். குறிப்பாக வேற பிடிச்சிட்டாங்க. என்னோட அதெல்லாம் போயிடுச்சு.
இது வீடு கொஞ்சம் உடஞ்சிருச்சு. அதுக்குள்ளே நான் இன்னொரு ஒரு ஷீப் பார்த்தேன்னு சொல்லி உள்ளே வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை பிடிச்சி வச்சுருக்கேன். 3 எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒன்று தான் என் கண்ணில் மாட்டுச்சு. அதனால் வந்து போட்டிருக்க உள்ள நான் ஏன் இதில் இருக்கான் போனேன். ஐயோ ஈஸ்வரா, தேவை இருக்கிற பொருளாக இது தேவையில்லாத பொருளாக எடுத்துகிட்டு கிளம்புறேன் பாரு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கிளாஸும் தேவைன்னு நினைக்கிறேன். ஆமாம், கிளாஸ் தேவை காய்ஸ். போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன் காய்ஸ். நமக்கு தேவைப்படுற பொருள் எல்லாமே ரெடி. இப்போது இன்னொன்று செஞ்சுட்டோன்னா முடிஞ்சிடுச்சு. இப்போ இது பார்த்தீங்களா காய்ஸ், லேக் அடிக்குது எனக்கு. லேக் கொஞ்சம் ஃபேஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு மறுபடியும் மீட் பண்ணுறேன். லேக் பீரோமே. அவ்வளோதான் காய்ஸ், லேக் முடிஞ்சிருச்சு. நம்ம இப்போ இப்படி கட்டினோன்னா நான் இப்போ சொல்லணும் பாருங்கள். ஃபஸ்ட்டு உன்னை மறந்து வச்சுட்டேன் கைஸ். இப்போ எடுத்து வந்துடுறேன். அவ்வளோதான் கைஸ், எல்லாமே ரெடி. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா, நான் இப்போ கொஞ்சம் தள்ளி வந்துருக்கேன். ஏன்னா அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஷாப் தானே. ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்பென்சரை போட்டு பின்னால் இப்படி வைக்கக்கூடாது, அது தப்பு காய்ஸ். அப்போ பிகாஸ் எடுத்து வரேன். இப்போ பிகாஸ் எடுத்து வந்து செஞ்சுக்க. அப்படி தலைகீழாக விற்கக்கூடாது. இப்படிலாம் விற்கக்கூடாது. நம்மளோட கரெக்டாக பின்னால் பார்க்குற மாதிரி இருக்கணும். எனக்கு இப்போதைக்கு இதை விட்டு தேவைப்படாது. அதை செஸ்ட்டு செய்ய வச்சுருந்தேன். செஸ்ட்டு டபுள் செஸ்ட் நம்மளுக்கு தேவை. இப்படி தான் விற்கணும் காய்ஸ். பின்னால் பிளாக் தேவைப்படாதனால அதில் மூடிடுங்க. இப்போ மூடிடுறேன். இது ஓரமாக வச்சுக்கோங்க காய்ஸ். அது ஒர்க் ஆகாது. இப்போ இங்கே ஒரு பிளாக், 2 பிளாக், 3 பிளாக் நம்ம போடணும். அதனால் எதுவும் இங்கே ஒன்று இன்சர்ட் பண்ணிக்கிறேன். இப்படி 3 பிளாக் கரெக்டாக இருக்கணும். அதுக்கப்புறம் கீழே இன்னும் 2 பிளாக் நம்ம தோந்தணும். 1 2 அவ்வளோதான் காய்ஸ். இப்படி தோந்திட்டுக்கப்புறம் ஃபஸ்ட்டு நாம் செஸ்ட்டு செய்யணும். இந்த மாதிரிலாம் ஒர்க் ஆகும். அதில் நான் வேணால் ப்ளூ ஷீப் போட்டு இருக்கேன். அது ரெட் ஷீப்பில் இருந்தாலும் ப்ளூ ஷீப் போட்டுலாங்க. இவனை இப்போ பெயிண்ட் அடித்து ப்ளூ ஷீப் போட்டுறேன். நம்மளுக்கு இப்போது செஸ்ட்டு செய்யணும். செஸ்ட்டுக்கு உட்டு தேவை. உட்டு இருக்குது, செஸ்ட்டு இல்லை. ஆமாம், இந்த லேக் மட்டும் ஆகுது காய்ஸ். நெட்வொர்க் ப்ராப்ளம். அவ்வளோதான் காய்ஸ், 2 செஸ்ட் செஞ்சுட்டேன். போய் வச்சிடுவோம். அந்த 2 செஸ்ட்டை நம்ம எங்கே வைக்கணும்னா, செஸ்ட்டு ஓப்பன் பண்ணது இந்த பக்கத்தில் என்ன வைக்கணும், இப்படி வைக்கணும் காய்ஸ். அப்புறம் ஹாப்பரை எடுத்து அங்கே செட் ஆகிற மாதிரி வைக்கணும். அதுக்கப்புறம் ரயில் எடுத்து மறந்துட்டேன் பாருங்கள். ஆவனா ஒன்றாச்சும் நான் மறந்துடுறேன் காய்ஸ். போய் எடுத்து வந்துடுறேன். எல்லாமே எடுத்து வந்து கூப்பிட்றேன். அவ்வளோதான் காய்ஸ், எல்லா பொருளும் எடுத்து வந்துடுச்சு. இங்கே ஹாப்பர் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, அதுக்கு மேலே ரயில் வைக்கணும். அப்புறம் அதுக்கு மேலே மைண்ட் கார்டு வித் ஹாப்பர் வைக்கணும் காய்ஸ். வச்சதுக்கப்புறம் ஒன்றும் பண்ண வேணாம். இதுக்கு மேலே இந்த வைக்கணும். மறுபடியும் ஒன்று மறந்துட்டேன் காய்ஸ். ஷீப் கட்டுறதுக்கு ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, கட்டா, அதுக்கு நம்ம அதில் அது போடணும். அப்புறம் இதெல்லாம் தேவைப்படாது காய்ஸ், மூடிடலாம். அப்புறம் காய்ஸ், இதுக்கு மேலே இருக்கிற வந்து 3த்தையும் மூடிடுங்க. மூடிட்டு இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, அதுக்கப்புறம் மேலே ஒன்று வச்சுக்கோங்க. இந்த பக்கத்தில் ஒன்று, இந்த பக்கத்தில் ஒன்று எடுத்துவாங்க. அப்புறம் இங்கே ஒன்று. இங்கே தான் நம்ம ஷீப் போடணும் காய்ஸ். ஷீப் நான் போய் இழுத்து வந்துடுறேன்.
நான் போய் ஷீப்பை கூட்டி தாங்க தான் இருக்கேன். பயந்துட்டேன் காய்ஸ் காணன்னு. ஒரே டிஎன்டி வேறு விரிச்சிருந்துச்சா, அதில் இன்னும் கொஞ்சம் பயந்துட்டேன். 2 ஷீப் மிஸ் ஆகிடுச்சு காய்ஸ். வாங்கடா. ஏன் வரமாட்டீங்கண்ணா காய்ஸ்? இப்படி உள்ளே போட்டதுக்கப்புறம் இங்கே மூடிட்டோம். மூடியாச்சா? மூடினால இங்கே அந்த கட்டர் போய் வைக்கணும். இந்த பேர் வர எனக்கு வரவே மாட்டேங்குது காய்ஸ். இது மொத்தம் அன்லீஷ் பண்ணிவிடுறேன். அது செஸ்ட்டுக்கு போயிடும், பரவாயில்ல. நான் போய் அந்த கட்டிங் மட்டும் எடுத்து வந்துடுறேன் காய்ஸ். ஒரு முக்கியமானது நம்ம மிஸ் பண்ணிட்டோம். இங்கே ஒரு லெஃப்ட்டும் வச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப தேவை. அப்புறம் இங்கே கட்டர் வச்சுட்டோம்னா நான் வெட்டல. ஆனால் அப்படி வச்சுருந்தோம். ஆனால் நம்ம இதை வச்சதுக்கப்புறம் பின்னால் இந்த லெஃப்ட்டும் வச்சுருங்க, கீழே டெஸ்ட் பண்ணி வச்சுருங்க. அதுக்கப்புறம் இது வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் கோலம் ஆகிடுச்சு எனக்கு, மறுபடியும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணணும். அதனால் பாய் காய்ஸ். லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க.